எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்மட்ட என்னென்ன மூலிகை செடிகள் சேலுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது பச்சை பொன்னாங்கண்ணிங்க. இதனுடைய இலைகள் முழுவதும் பச்சையா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சமையல் செஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு குத்துச்செடியா தான் வளர்ந்து வருங்க. பார்க்கறக்கும் அழகா இருக்கும். இதனுடைய விலை ரூ. 30. அடுத்ததா நீங்க பார்க்கறது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணிங்க. இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கீரை. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்க வாரம் 1 தடவ, 2 தடவ நீங்க தாராளமா இத எடுத்துக்கலாம். இதனுடைய விலையும் ரூ. 30. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது வந்து கொடி பசலைங்க. இது பச்சை வண்ணத்தில் இருக்கும். இதே நம்ம வந்து அந்த லிப்ஸ்டிக் செடின்னு சொல்லுவோம் இல்லையா? அது சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் இல்லையா? அதே மாரி இது கொடியா போகும். இது பச்சை வண்ணத்தில் இருக்கும். பச்சை கொடி பசலை இது. இது ரூ. 30 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்ததா இது திருநீற்று பச்சிலை செடிங்க. இது ரூ. 30 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது வந்து வெட்டி வேருங்க. இது ரூ. 35 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது லெமன் கிராஸ்ங்க. இது ரூ. 50 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்ததா இது வந்து பூனை மீசி செடிங்க. இது கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய இலைய பறிச்சு நீங்க டீ போட்டு எடுத்துக்கலாம். இது ரூ. 35 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரூ. 45 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து ரூ. 35 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது ரணக்கல்லிங்க. இது ரூ. 30 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இதுவும் கிட்னி ஸ்டோன கரைக்கக்கூடியது. அடுத்ததா இது வந்து நீர் பிரமிங்க. இது ரூ. 45 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹேர் ஆயில் காய்ச்சறதுல இத போட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது நாட்டு வல்லாரைங்க. இது ரூ. 40 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா, கொடி சம்மங்கிங்க. இது ரூ. 60 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். சிவப்பு சர்க்கரைவள்ளி கிழங்கு செடிங்க. இதில கிழங்கு பெருசா வராதுங்க. ஆனா கொஞ்சம் டேஸ்ட்டா தான் இருக்கும். இது நம்ம அழகு செடியாவும் தொங்க விட்டு வளர்க்கலாம். நல்லாருக்கும். இது ரூ. 50 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்து இது சர்க்கரை வேம்பு துளசிங்க. இதனுடைய இலைய பிச்சு சாப்பிட்டாவே போதுங்க. முதல்ல வந்து கசக்கும். அதுக்கப்புறம் இனிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஒரு செடி ரொம்ப உதவியா இருக்கும். இது வந்து ரூ. 25 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இலை பிரண்டைங்க. இது கொடியா போகும். நீங்க கொடி மாரி ஏத்தி விட்டு இந்த இலைய பறிச்சு நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதுல கால்சியம் அதிகமா இருக்கு. நம்ம சாதாரண பிரண்டை எப்படி பயன்படுத்துறோமோ, அதே போல தாங்க எல்லா சத்தும் இதுல வந்து இருக்குதுங்க. இது வந்து ரூ. 60 அப்படின்னு இந்த செடி குடுத்துட்டுருக்குறோம். அடுத்தது இது சுண்டக்காய் செடிங்க. இது ரூ. 25 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, பிங்க் அடுக்கு சங்குப்பூ செடிங்க. இது ரூ. 60 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். ப்ளூ சிங்கிள் இருக்கக்கூடிய சங்குப்பூ செடி. இது ரூ. 40 அப்படின்னு குடுத்துட்டுருக்குறோம். இது நெறையவே ஸ்டாக் இருக்கு. வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நீங்க பார்த்த இந்த செடி மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய செடி வந்து நம்மளுடைய நர்சரியில வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்த செடிகள்லயோ, அல்லது வேற ஏதாவது செடி வேணும்னாலும் வந்து நீங்க அ ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுடைய ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கங்க. நன்றி.